மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கணக்கீடு தொடர்பாக நீங்கள் ஆன்லைன் வாயிலாக முதலாவது அலகை இலவசமாக கற்பிக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இதில் பங்கு பெற்றி நீங்கள் இது தொடர்பான முழுமையான அறிவை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏற்கனவே நான் கூறியது போன்று நீங்கள் தற்பொழுது சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டு வர்த்தகத்துறையை தேர்வு செய்து வந்துள்ளீர்கள். உங்களது பெறுபவர்கள் வந்ததன் பின்னர் சில மாற்றங்கள் நிகழலாம். அது எல்லோருக்கும் பொதுவானது. கடந்த காலங்கள் இன்றைக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னதாக இருந்தபடி பெறுபவர்கள் சாதாரண தர பெறுபவர்கள் வந்ததன் பின்னரே வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது, காலம் சுருங்கிவிட்டது என்றுதான் கூற வேண்டும். அதன் மாற்றம் காரணமாக எங்களுக்கு நேரம் போதாது. அதாவது உங்களுடைய சிலபஸை முடிப்பதற்கான காலம் போதாமையினால் ரிசல்ட்ஸ் வருவதற்கு முன்னரே ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே தற்பொழுது நீங்கள் உங்களுடைய துறையை தேர்வு செய்துள்ளீர்கள். அது என்ன பேசிஸ்ல நீங்க தேர்வு செய்தீங்க என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஊடாகவே அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதில் உள்ள வர்த்தக பிரிவு என்றால் என்ன, அக்கவுண்டிங் என்றால் என்ன, இதனால் எங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதை தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதனை பார்த்ததன் பின்னர் கணக்கீடு தொடர்பாக நான் செல்ல உள்ளேன். சோ பாருங்கள், முதலாவதாக நாங்கள் ஏஎல் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் உங்கள் எதிர்கால வெற்றியின் சிறந்த தெரிவாக காணப்படுகின்றது. இதுல கொமர்ஸ், அதாவது நீங்க தேர்வு செய்திருக்கிறது கொமர்ஸ் ஸ்ட்ரீம் வர்த்தக பிரிவு. நாங்கள் சொல்றோம் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் வர்த்தக பிரிவு. இந்த வர்த்தக பிரிவை நீங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்றால் என்ன, வர்த்தகம் என்றால் என்ன, வணிகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் வர்த்தகம் துறை நீங்கள் தேர்வு செய்தது வர்த்தகம் கொமர்ஸ் என்றால் என்ன, நீங்க வர்த்தகத்துறையை தேர்வு செய்துள்ளீர்கள். ஏன் தெரிவு செய்தீர்கள் என்பது சிலர் உங்களுடைய நண்பர்கள் தெரிவு செய்தனால் நீங்களும் தெரிவு செய்திருப்பீர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பதற்காக. சிலர் பெற்றோர்களின் வற்புறுத்தல்கள் அல்லது தெரியும், சிலர் விரும்பி வந்திருப்பார்கள். சில நேரம் காரணம் தெரியாமல் இருக்கலாம், அல்லது அவர்களது முன்னோர்கள் அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் வழிகாட்டலுக்கு இல்லாட்டி அவர்களை பார்த்து அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் வர்த்தக பிரிவு என்பது ஒரு சிறந்த தேர்வுதான், அதாவது உங்களுடைய தெரிவு. ஏனெனில் உண்மையிலேயே இன்றைய உலகத்தை நீங்கள் எடுத்து நோக்கினால் இன்று உலகம் இயங்குவது ஒரு வணிகம், வர்த்தகம் ஒன்று காணப்படுவதனால் தான் உலகம் நாளாந்தம் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஆகவே வர்த்தக துறையை நாங்கள் கற்பதன் மூலம் உலகத்தில் உள்ள வணிகங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எவ்வாறு அந்த வணிகத்தின் தொழிற்பாடுகள் செயற்பாடுகள் காணப்படுகின்றது, அதில் உள்ள முக்கியமான நிலைமைகள் என்ன, அதாவது அந்த வர்த்தகத்துறை சம்பந்தமான வர்த்தகங்களுடைய நிலைமைகள் என்ன என்பதை தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல நீங்க கொமர்ஸ் உள்ளடக்குவது பொதுவாக பிசினஸ் என்பது வியாபாரம், வணிக நடவடிக்கைகள், வியாபார நடவடிக்கைகளை தான் உள்ளடக்குகிறது. அதே மாதிரி நிதி தொடர்பான ஃபைனான்ஸ், நிதி தொடர்பான விடயங்களை இந்த கொமர்ஸ் உள்ளடக்கியுள்ளது. அதே மாதிரி அக்கவுண்டிங், எப்பொழுதும் நிதி சம்பந்தப்பட்ட விடயங்கள் வருமாக இருந்தால் அங்கே அக்கவுண்டிங் என்பது ஒரு இன்றியமையாத தேவையாக காணப்படுகிறது. அக்கவுண்டிங் ஒன்று இல்லை என்றால் அங்கே சிறப்பான நிதி நடவடிக்கை கையாளப்படுகின்றதா என்பது உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், வீட்டிலும் கூட ஒரு அக்கவுண்டிங் ஒன்று இல்லை என்றால், அதாவது கணக்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்றால் அங்கே சிறந்த முறையில் நிதி நிர்வாகம் இடம்பெறாது என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்தது எக்கனாமிக்ஸ் என்பது உங்களுக்கு தெரியும், பொருளியல் என்று சொல்லுவோம், பொருளாதாரம். ஆகவே இந்த பொருளாதாரமும் இந்த வணிகத்தினுள் தான் உள்ளடங்குது. இவ்வாறான துறைகளை உள்ளடக்கிய கற்கை நெறிதான் வர்த்தக துறையாக காணப்படுகிறது கொமர்ஸ் ஸ்ட்ரீம். அப்ப கொமர்ஸ் ஸ்ட்ரீமுக்குள்ள உங்களுக்கு பார்த்தால் பிசினஸ், வணிகம், பினான்ஸ், அக்கவுண்டிங், எக்கனாமிக்ஸ், இதோட சேர்த்து மேனேஜ்மெண்ட் இதுல கூறப்படாவிட்டாலும் மேனேஜ்மெண்ட் வரும், அதாவது முகாமைத்துவம் தொடர்பாக. ஆகவே உலகளாவிய ரீதியில இவ்வளவும் உங்களுக்கு தெரியும், வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு உலகம் இயங்குவதற்கு இவ்வளவும் தேவையானதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த கொமர்ஸ் என்பதனுள் எல்லா துறைகளும் அடங்குகின்றது. ஆகவே இதனை கற்பதன் மூலம் நீங்களும் சிறந்த அறிவினை பெற்றுக் கொள்ளலாம். knowledge, you can get good knowledge. ஓகே, ரைட். இப்ப பாருங்க, இதுல சொல்ல போனால் பினான்ஸ், அதாவது பணம், நிதி தொடர்பான நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும். ஒரு வியாபாரத்துல எவ்வாறு நிதி பங்களிப்பு செய்கின்றது. உதாரணமாக நீங்கள் ஒரு கடைக்கு செல்லுங்கள், அங்கே காசு கொடுத்து தான் நீங்கள் பொருட்கள் வாங்குவீர்கள். ஆகவே அது நிதியுடன் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் கடனுக்கு வாங்கினாலும் பின்னர் நீங்கள் காசு செலுத்த போகிறீர்கள், அது நிதி தொடர்பாக. அதே மாதிரி நீங்கள் காசோலை, இன்று கிரெடிட் கார்டு, இவ்வாறு பல நடைமுறைகளில் நிதி கையாளப்படுகின்றது. இவற்றை கணக்கு வைத்தல், அக்கவுண்டிங், செயற்பாடு ஆகியவை உள்ளடக்கியதான் இந்த வர்த்தக துறையாக காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், வர்த்தகம் என்பதை கற்பதன் மூலம் உலகளாவிய ரீதியிலான வணிக ரீதியிலான நடவடிக்கைகள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும்.
அறிந்து கொள்ள முடியும். ரைட். அடுத்ததாக பாருங்கள், பை யூஸ் காமர்ஸ். ஏன் நீங்க காமர்ஸை தெரிவு செய்யணும், இல்லாட்டி காமர்ஸை தெரிவு செய்யறார்கள் ஏன் தெரிவு செய்யறாங்க என்றால், உண்மையிலேயே ஹை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதிக வேலை வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதிக வேலை வாய்ப்பு கொமர்ஸை தெரிவு செய்த மாணவர்களுக்கு இன்று உலகளாவிய ரீதியில் அதிக வேலை வாய்ப்புகள். உதாரணமாக போனால் அவர்கள் அக்கௌண்டன்டாக போகலாம், அதே மாதிரி ஒரு பேங்கர், ஒரு ஆடிட்டர், ஒரு டேக்ஸ் ஆபீசர் அல்லது டேக்ஸ் கன்சல்டேஷன், ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜராக போகலாம். பல தொழில் வாய்ப்புகள் காணப்படுகின்றது. காமர்ஸ் கற்பதன் மூலம் உங்களுக்கு தெரியும் அதிக அளவிலான வேலை வாய்ப்புகள் காணப்படுகின்றது. உலகளாவிய ரீதியில், இலங்கையை மாத்திரம் நான் சொல்லவில்லை, உலகளாவிய ரீதியில் அதிக அளவிலான வேலை வாய்ப்பு. அதே மாதிரி ஹை இன்கம் பொட்டன்சியல், அதிக வருமானத்தை ஈட்டிக் கொள்ளக்கூடிய தொழில்துறையாக இந்த வர்த்தகத்துறை காணப்படுகிறது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இது அக்கௌண்டன்டாக போனால் அவருடைய தனிப்பட்ட சம்பளம் அதிகமாக காணப்படும். அந்த போஸ்ட் கேட்ப ஒரு பேங்க் மேனேஜராக போகலாம். அதே மாதிரி ஒரு ஆடிட்டர், ஒரு டேக்ஸ் ஆபீசராக போகலாம். இவ்வாறான பெரிய அதாவது ஹை குவாலிட்டி ஜாப், அதாவது உயர்தரமுடைய ஜாப்களை, தொழில்களை நீங்கள் பெற்று அதுக்குரிய அடிப்படையிலான சம்பளத்தினை, வருமானத்தினை பெற்றுக் கொள்ளக்கூடிய காணப்படும். இவ்வாறான துறைகள் வர்த்தக பிரிவினை கற்பதன் மூலம் நீங்கள் அறிந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஸ்டார்ட் யுவர் ஓன் பிசினஸ், அதாவது என்டர்பிரனர்ஷிப் என்று சொல்லுவோம், அதாவது முயற்சி ஆண்மை என்று சொல்லுவோம். தனியாக தானே வியாபாரம் ஒன்றை ஆரம்பித்து நடாத்தி செல்வதற்கு ஒரு உந்து சக்தியாக இந்த வர்த்தகம் காணப்படும். இந்த வர்த்தக கல்வியை கற்பதன் மூலம் உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கின்றது. தானாகவே ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து செயற்படுத்தி கொண்டு செல்வதற்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி உலகளாவிய குளோபல் குவாலிபிகேஷன், உலகளாவிய ரீதியான ப்ரொஃபஷனல் குவாலிபிகேஷன், அதாவது தொழில்துறை தகமைகளை பெற்று தரக்கூடியதாக இந்த கொமர்ஸ் கல்வி காணப்படுகின்றது. அதாவது நீங்கள் இதன் பின்னர் WAT செய்யலாம். இதனை தொடர்ந்து கற்கின்ற போது, ஏஎல் கற்கின்ற போதே நீங்கள் WAT செய்து கொள்ளலாம். அதே மாதிரி சார்ட்டர்ட் செய்து கொள்ளலாம். அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி CA காணப்படுகின்றது. அதே மாதிரி ACCA அசோசியேஷன் சார்ட்டர்ட் சர்டிபிகேட் அக்கௌண்டிங் என்று சொல்லி அதுவும் ஒரு கோர்ஸ். அது சீமா காணப்படுகின்றது. அடுத்தது CMA காணப்படுகின்றது. இவ்வாறான துறைகளை நீங்கள் இவ்வாறான கோர்ஸ்களை கல்விகளை கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு தொழில்துறை தகமைகளை பெற்று ஹைராக்கியில உயர் பதவிகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாகவும் இந்த கொமர்ஸ் கல்வி காணப்படுகின்றது. ஆகவே நீங்கள் ஏன் கொமர்ஸை தெரிவு செய்தீர்கள் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். அதன் ஊடாக சமூகத்தில் உங்களுக்குரிய அந்தஸ்து கிடைக்கப்பெறும். கொமர்ஸ் கற்கிறார்கள், அதாவது வர்த்தகத்துறையை தெரிவு செய்தார்களுக்கு முக்கியமான 3 பாடங்கள் காணப்படுகின்றது. அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ். எனது அதாவது இந்த அக்கவுண்டிங், ஆன்லைன் அக்கவுண்டிங் தான் நான் செய்வேன். அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் மாத்திரம், கணக்கீடு என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவோம். இந்த கணக்கீட்டு கல்வியினை மாத்திரம் தான் நான் செய்வேன். பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் செய்வதற்கு தயார் இல்லை, தெரியாது இல்லை, செய்வதற்கு நேரம் போதாது. ஆகவே அக்கவுண்டிங் சப்ஜெக்டை செய்வேன். பிரதானமாக 3 சப்ஜெக்ட் காணப்படுகிறது. அக்கவுண்டிங், பிசினஸ் ஸ்டடீஸ், வணிக கல்வின்னு சொல்லுவாங்க, எக்கனாமிக்ஸ் பொருளியல் என்று சொல்லுவாங்க. இது 3 பிரதானமான சப்ஜெக்ட். இதன்ல அக்கவுண்டிங் என்பது கட்டாயமானது. கொமர்ஸ் ஸ்ட்ரீம் என்று சொன்னால் அவர் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் எடுத்திருக்கணும். அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் உள்ளடக்கியதாக காணப்படும் ஒரு மாணவர் தான் கொமர்ஸ் ஸ்ட்ரீமாக, ஒரு கொமர்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக கருதப்படுவார். அடுத்த 2 பாடங்கள் பிசினஸ் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸுக்கு பதிலாக வேறு 2 பாடங்கள் ஒருவர் படிக்கக்கூடியதாக காணப்படும். அதுக்கு பொதுவாக தற்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பாடங்கள் ICT, அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சரி, IT என்று சொல்லுவாங்க. அந்த ICT பாடம் தற்பொழுது காணப்படுகின்றது. அது பிசினஸ் ஸ்டடீஸ்க்கு பதிலாக எடுத்துக்கொள்ளலாம், எக்கனாமிக்ஸுக்கு பதிலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அது உங்கள் தெரிவில் தான் காணப்படும். உங்களுக்கு எந்த பாடம் இன்ட்ரெஸ்டோ அதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது, பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி, வணிக புள்ளி விவரவியல் சொல்லி இருக்கின்றது. இதுவும் ஒரு நல்ல பாடம், மேத்தமெட்டிக்ஸோட சம்பந்தப்பட்ட பாடம். இதனால் அதிகம் பேர் இந்த பாடத்தை தெரிவு செய்வது குறைவாக காணப்படுகின்றது. உண்மையிலேயே பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வணிக புள்ளி விவரவியல் ஒரு சிறந்த பாடம். ஆனால் இதனை கற்பிப்பதற்கு பாடசாலைகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை நிலவும் என்ற ஒரு எடுகோளின் அடிப்படையில அநேகமான பாடசாலைகளில் இந்த சப்ஜெக்டை எடுக்க விடுவதில்லை அறியக்கூடியதாக இருக்கின்றது. அது உங்களுக்கு தெளிவாக காணப்படும். பொதுவாக இந்த 3 சப்ஜெக்டும் எடுக்கப்படும். இதுல ICT எடுத்துக்கொள்ளலாம். அக்கவுண்டிங் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்.
நாங்க படிக்க போறது அக்கௌண்டிங். அதுல இதுல ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் என்ன, இந்த இந்த வணிகத்தை கற்பதனால உங்களுக்கு கிடைக்கின்ற விசேட திறமைகள் என்ன நீங்க பின்னர் பெற்றுக்கொள்ளலாம் இன் ஃபியூச்சர். இதனை கற்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்கில்ஸ் உண்மையிலேயே அனலைட்டிக்கல் திங்கிங், அதாவது பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கிடைக்கும். பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஒரு விடயத்தை சொன்னால் அதனை அனலைஸ் பண்ணக்கூடிய, பகுப்பாய்வு செய்யக்கூடிய அல்லது ஆய்வு செய்யக்கூடிய திறமை உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நிதி நிர்வாகம், பைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லலாம். நிதி நிர்வாகம், பண நிர்வாகம், அதாவது பணத்தை எவ்வாறு கையாளும். அதாவது பணம் உங்களுக்கு தெரியும், பாதாளம் வரை பாயும். பணத்தினால் சில பிரச்சனைகள் உருவாகும். மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நிதி முகாமைத்துவம், உங்களுக்கு பணத்தை எவ்வாறு கைவாளும். இதுதான் உலகத்தில் இருந்து பிரச்சனை, வீட்டிலும் பிரச்சனை, நிறுவனங்களிலும் பிரச்சனை, எங்கு போனாலும் பண பிரச்சனை. எங்களுக்கு தெரியும், பண மோசடி அல்லது கையாடல் அல்லது பணம் இல்லை என்கிற பிரச்சனை. ஆகவே இதனை கையாளணும். இதுக்கு நீங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சீங்க, அதாவது வர்த்தகம், கொமர்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு எவ்வாறு கையாள்வது என்பது உங்களுடைய நாலேஜ் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸ்கில்ஸ், திறமை ஒன்று உங்களுக்கு உருவா. அது படித்ததுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும். எங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற பணம் எவ்வளவு, அதனை எவ்வாறு செலவிடுவது, மீதமாக எவ்வளவுத்தை நாங்கள் வைத்திருக்கலாம், இந்த மீதத்தை எவ்வாறு நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம், இந்த மீதமாக வைத்திருக்கும் காசினை சும்மா வைத்திருக் கொண்டிருந்தால் பிரயோசனம், அதனை எவ்வாறு டெவலப் பண்றோம் என்கிறது தொடர்பான அறிவுகளை வழங்கக்கூடியது இந்த கொமர்ஸ் கல்வி. இதனை நீங்கள் கற்பதன் மூலம் அது தொடர்பான ஸ்கில்ஸ், திறமைகளை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து டிசிஷன் மேக்கிங், இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரை நான் சாதாரணமாக படிக்கின்ற ஒரு குடும்பத்தை எடுத்து தான் படிப்பேன். அதுலதான் எல்லாம் இருக்கு. நிறுவனத்துக்கு போறதுக்கு குடும்பம், நம்ம குடும்பம் தான் ஒரு நிறுவனம். அது ஆகவே குடும்பத்திலையும் கணக்கு வைத்தல் இடம் வருகிறது. நாளை கணக்கு வைத்தல் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் சரியான பைனான்சியல், அதாவது பண ரீதியான நெருப்பு வரத்தை அடையும். ஆகவே அதனூடாக டிசிஷன் மேக்கிங், அதாவது தீர்மானம் எடுத்தல் திறன் கட்டாயம் உங்களுக்கு உருவாகுவதை படித்த ஒரு விடயம் தொடர்பாக தீர்மானம், அதாவது கணக்கீடு தொடர்பாக அல்லது பணம் செலவழிப்பது தொடர்பாக, அந்த பணத்தை செலவழிப்பதன் மூலம் உங்களுக்கு பயன் கிடைக்குமா, இல்லை இதுக்கு பயன் இல்லை என்றால் அதை தூக்கி வீச வேண்டும். உங்களுக்கு பயன் கிடைக்கும் என்றால் அதனை நீங்கள் நன்றாக அதனை கொள்வனவு செய்தோ அல்லது உற்பத்தி செய்தோ பயன்படுத்துறது. ரைட்? டிசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். கட்டாயம் ஒரு நாட்டுக்கும் சரி வீட்டுக்கும் சரி உங்களுக்கு தெரியும் இன்றைய நம்ம நிலைமை எவ்வாறு காணப்படும். டிசிஷன் மேக்கிங், சரியான நேரத்துல சரியான தீர்மானங்கள் எடுக்கப்படாவிடின் அவ்வளவும் ஃபெயிலியர் ஆகும். ஆகவே உங்களுடைய படிப்பு தொடர்பாக நீங்கள் சரியான நேரத்துல சரியான டிசிஷன் எடுத்து போகணும். இல்லாட்டி யாருக்கிட்ட எந்த நேரம் எப்படி படிக்கிறதுங்கிற தொடர்பாக எந்த டீச்சரை படிக்கலாம், ஆனால் நீங்கள் படிக்க வேண்டும். அது தொடர்பாக உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் மட்டும் நீங்க எடுக்கும். அதே மாதிரி இந்த கொமர்ஸ் கல்வி அதனை உங்களுக்கு வளர்த்து தரும் ஸ்கில்ஸ் ஆகும். அதே மாதிரி பிசினஸ் மைண்ட் செட், அதாவது வணிக ரீதியான மூளையை உருவாக்கும். உங்களுக்கு நீங்கள் இதனை கற்று முடிக்கின்ற போது நிச்சயமாக ஒரு வணிக துறையில ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இன்ட்ரெஸ்டாக விருப்பத்துடன் நீங்க படிச்சிருங்க என்று சொன்னால் வணிகத்துறையில, வர்த்தக துறையில நீங்கள் ஏதோ ஒரு ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மைண்ட் செட் என்று அப்படிதான் சொல்லும், பிசினஸ் மைண்ட் செட். ரைட்? ஆக இவ்வாறு நீங்கள் ஸ்கில்ஸ், திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் உங்களுடைய. அதே மாதிரி மேலதிகமாக நாங்கள் சொல்ல போனால் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தொடர்பாடல் திறன் கிடைக்கும். டெக்னாலஜிக்கல் ஸ்கில்ஸும் கிடைக்கும். ஆகவே டெக்னிக்கல், ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கில்ஸ், தந்திரோபாய திறன், இதெல்லாம் இந்த கல்வியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே கொமர்ஸை கற்பதனால் என்ன கிடைக்கும் என்று உங்களோட ஒரு கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடியது. ரைட்? உங்களுடைய சக மாணவர்களுக்கு இவ்வாறான விடயங்களை எத்தி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இப்ப நாம சப்ஜெக்டுக்குள்ள வாரத்துக்கு முந்தி அக்கௌண்டிங், இம்பார்ட்டன்ட் ஆஃப் அக்கௌண்டிங். ஏன் இந்த இம்பார்ட்டன்ட் அக்கௌண்டிங்கிறது ஏன் முக்கியம், ஏன் முக்கியம் என்கிறது நிறைய நாங்க சொல்லிக் கொண்டு போகலாம். அதை நாங்க சப்ஜெக்டோட படிப்போம். அண்டர்ஸ்டாண்ட் மணி ஃப்ளோ, கட்டாயம் காசு பாய்ச்சல், காசு உங்களோட கையில வாரம் உள் வருவதும் காசு உங்களோட கையை விட்டு வெளியே போவதும் தான் மணி ஃப்ளோ என்று சேர்க்கும், கேஷ் ஃப்ளோ என்று சேர்க்கும். அந்த கேஷ் ஃப்ளோவை விளங்கிக் கொள்ளணும். எவ்வாறு எங்களுக்கு காசு உள் வருது, நீங்க ஒரு வீட்டுல இருந்தீங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு காசு எவ்வாறு நாளாந்தம் வருகின்றது, என்ன வழியில கிடைக்க பாருங்க. அந்த வழிகளை அடையாளம் காணும். எந்த வழிகளில் நீங்க பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும், அந்த வழிகளை நீங்கள் தீர்மானிக்கணும். அதே மாதிரி உங்களோட கையை விட்டு காசு வெளியே போகும். காசு உங்க வீட்டுல நீங்க இது பாருங்க, காசு காலையில விளிம்பினா பாரதத்தை போறதுல அது என்ன உங்களுக்கு தெரியும் தானே. காலையில விளிம்பினாலே காலை சாப்பாடு ஆரம்பிச்சா 20 வரைக்கும் சாப்பாடு என்ன. ஆகவே உங்களுக்கு தெரியும் அந்த காசு உங்களை விட்டு எவ்வாறு போகின்றது, அதனை கட்டுப்படுத்த என்ன, குறைக்க வேண்டும். அதுக்குரிய வழிவகைகளை நீங்க விளங்கிக் கொள்ளும். அதுதான் அண்டர்ஸ்டாண்ட் கேஷ் ஃப்ளோ. காசு பாய்ச்சல்களை அறிந்து கொள்ள முடியும் இந்த அக்கௌண்டிங்கை கற்பதன் மூலம்.
அது அக்கௌண்டிங் ஒரு இம்பார்ட்டன்டா இருக்குது. அதை எவ்வாறு நீங்க கையாள போகிறீர்கள். அடுத்தது பிசினஸ் டிசிஷன் மேக்கிங். இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு வணிகத்துல ஒரு தீர்மானம் பெற்றுக்கொள்வதற்கு, ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு அவருக்கு கட்டாயம் அக்கௌண்டிங் தெரிஞ்சிருக்கு. சும்மா வந்து எடுப்பாங்க தீர்மானம், எங்களுக்கு தெரியும் தானே. வீட்டுல நாங்க இருக்க போல ஒரு 3ஆம் நபர் வந்து இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் சொல்லி கூட அவர் போயிடுவார். அதுல வர விளைவுகளை அனுபவிக்க போறது நாங்க. சோ நாங்க அக்கௌண்டிங் படிச்சிருந்தால் இது தொடர்பான தீர்மானங்களை எங்களுக்கு மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படும். அதாவது எவ்வாறு இதனை செய்வது, இதுக்கு எவ்வளவு கொஸ்டா, இதுக்குரிய கிரயம் எவ்வளவு செலவா, முந்தி நாங்க அதை பெற்றுக்கொள்ளும். அந்த செலவாகிற காசை நாங்க பெற்றுக்கொள்றதுக்கு வழி இருக்கா, எங்கள்ட்ட பணம் இருக்குதா, இல்லாட்டி எவ்வாறு நாங்க பெற்றுக்கொள்ள போறோம், இந்த செலவு எவ்வாறு நாங்க ஈடு செய்ய போறோம், அப்படி தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கும். இல்லாட்டி இந்த வீடை உடைப்பதா, இல்லாட்டி புதிய வீடு வாங்குவதா, உடைத்து புதிதாக கட்டுவதா, அல்லது புதிய வீடு ஒன்று வாங்குவதா, அவ்வாறான தீர்மானங்களை உரிய நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்க ஒரு நிறுவனத்தை பாருங்க, ஒரு பொருளை உற்பத்தி செய்வது எங்களுக்கு இலாபகரமானதா என்று ஒரு நிறுவனத்துல முடிவெடுக்கக்கூடிய அதுக்கு அக்கௌண்டிங் படிச்சிருக்கீங்க. ஒரு நிறுவனத்துல இன்னைக்கு ஒரு பொருளை உற்பத்தி செய்வது இலாபகரமானதா அல்லது நட்டமா என்கிற தீர்மானிக்கிறது ஒரு அக்கௌண்டனா தான் இருப்பார். ஒரு அக்கௌண்டிங் படிச்சவரா தான் இருப்பார். வேற யாரால முடியாது. ஆகவே அது தொடர்பான தீர்மானங்களை எடுக்க முடியாது. இல்லாவிட்டால் அந்த பொருளை இறக்குமதி செய்யலாம். அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு நட்டம் என்றால் அதனை இறக்குமதி செய்யலாம். அதாவது வேறு நபர்களிடந்து கொள்வனை செய்யலாம். கொள்வனை செய்து அதனை சந்தையில விற்பனை செய்யலாம். அப்போ தீர்மானங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அக்கௌண்டிங் தேவை. அதே மாதிரி உங்களுடைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுடைய தொழில் வாய்ப்புகள், உங்களுடைய தொழில் வாய்ப்புகளை நீங்கள் அதிகரித்துக் கொள்வதற்கு அக்கௌண்டிங் ஒரு வாய்ப்பாக காணும். அக்கௌண்டிங் நீங்க படிச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பாக காணப்படுகின்றது. உங்களுக்கு உங்களோட தொழில் ரீதியான துறையில முன்னேறி கொண்டு செல்வதற்கு அல்லது தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழியாக காணப்படுகிறது. ஆகவே இது இம்பார்ட்டன்டாக காணப்படுகிறது. அடுத்து நான் சொல்ல போறது முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எப்படி படிக்கணும், இந்த அக்கௌண்ட்ஸை நீங்க எப்படி படிக்கணும். அதாவது நீங்க ஹை ஸ்கோர் ஏ எடுக்கணும் தான் உங்களோட எய்ம் இருக்கும். ஏன்னா எல்லாருடைய எய்மும் ஏ எடுக்கணும். அக்கௌண்டிங்ல உண்மையிலேயே ஏ எடுப்பது குறையும். ஆனால் அதிகமாக படித்தால் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதிகமாக படித்தால் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். படிப்பிக்கிறது சார் படிப்பிப்பார். சார் படிப்பிப்பார், அவருக்கு ஒரு லிமிட்டட் தான் இருக்கு. ஆனால் படிக்கிற நீங்க சிறப்பாக படிக்கணும். படிக்கிற நீங்க தேடி படிக்கணும். அடிக்கடி படிக்கணும். பயிற்சிகள் செஞ்சுப்பாங்க. அவ்வாறு இருந்தால்தான் உங்களுக்கு ஹை மார்க்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும். இதனை நான் முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் எடுப்பது என்று சொன்னால் அதில் உங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். அக்கௌண்டிங் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான், படிக்கலாம், நோ இஷ்யூ. அங்க கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் பிரித்தலும் தானே இருக்கு. அதை தாண்டி எதுவுமே இல்லை. கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் இவ்வளவு உங்களுக்கு தெரியும் தானே. ஆண்டு 11 மிஸ் பண்ணி அப்படி அதனை வைத்துக் கொண்டு நாங்கள் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் நான் ஒரு டிப்ஸ் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி தினமும் நீங்க பயிற்சி பெற வேண்டும். பாஸ் பேப்பர் கட்டாயம் நீங்க செய்து பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக நீங்கள் படித்த அளவு, படிக்காத அளவு செய்ய தேவை. ஒவ்வொரு யூனிட் முடிந்த பிறகு அந்த யூனிட் தொடர்பான பாஸ் பேப்பர் கொஸ்டின் செய்யும். நாங்கள் அதனை செய்வோம். நீங்களும் தானாக செய்யும். வகுப்பில் செய்வதை விட தானாக கேள்வியை வாசித்து செய்வதுதான் உங்களுக்கு அந்த கேள்வியை எவ்வாறு நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதனை படிப்பிக்கின்ற போது நான் சொல்லி தருவேன். அதே மாதிரி லேர்ன் ஃபார்மட்ஸ் இருக்குது. அதாவது கணக்கீட்டு பாடத்துல பகுதி உண்டு, அதாவது அக்கௌண்டிங் இருக்குது. அதுல வந்து சில ஃபார்மட்ஸ் இருக்குது. அதாவது வியாபார லாப நட்ட கூற்று, அதே மாதிரி நிதி நிலைமை கூற்று, வருமான கூற்றுன்னு சொல்லுவாங்க. நிதி நிலைமை கூற்று அதெல்லாம் ஒரு ஃபார்மட்ல காசு பாய்ச்சல் கூற்று, கம்பெனி கணக்கு, அதுல வர வருமானம் வந்து சில ஃபார்மட், அதாவது மாதிரி வடிவங்களை கொண்டு காணப்படும். ஆகவே நீங்க அந்த மாதிரி வடிவங்களை ஞாபகத்துல வைத்துக்கணும். சில நேரம் அந்த மாதிரி வடிவங்கள் மறந்துட்டேன்னு சொன்னா உங்களால கணக்கை மேற்கொண்டு செய்ய முடியாது. அதை மறக்காமல் இருக்கணும்னு சொன்னா நீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் உண்மை. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் காணப்பட வேண்டும். அதாவது நேர முகாமைத்துவம் செல்வோம். உங்களுடைய பேப்பர் அக்கௌண்டிங் 1 2 மணி தியாலங்கள், அதே மாதிரி அக்கௌண்டிங் 2 3 மணி தியாலங்கள். எப்போதும் நீங்க உங்களுடைய அண்ணா மாதிரி அக்கா மாதிரி இருந்தா கேட்டு பாருங்க. படிச்சார்கள் உங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. அக்கௌண்ட்ஸ்ல A லெவல் எடுத்தார்கள் கேட்டு பாருங்க. எப்பவும் அவங்களுக்கு பேப்பர் செய்கிற போதும் கேள்வியிலே சரிக்கும் டைம் போகுதா சொல்லுவாங்க. அது டைம் மேனேஜ் பண்ணணும். அதை மேனேஜ் பண்றது எப்படின்னா, அந்த குறிப்பிட்ட வினாக்கு தரப்படுற டைம், ஒரு எம்சிக்கு வினாக்கு 4 மார்க்ஸ், ரைட், 4 மார்க்ஸ். அதுக்குரிய டைம் நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். அந்த டைம் நான் கால்குலேட் பண்ண சொல்லுவோம். 2 மினிட்ஸ் ஆயிருக்கும். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ள அந்த கேள்வியை செய்து முடிக்கும். அந்த கேள்வியை நீங்க 1 மினிட்டுக்குள்ளே செய்து முடித்தால் ஒரு 1 மினிட் உங்களுக்கு சேவ் ஆகும். அது ஒரு கஷ்டமான கேள்வி தரக்கூட நீங்க அதை பயன்படுத்த முடியாது. அந்த நேர முகாமைத்துவம் பெரிய இம்பார்ட்டன்ட். இது தொடர்பாக நான் சொல்லி தருவேன். உங்களுக்கு அந்த பயிற்சிகள் நீங்க செய்து பார்க்கணும். 10 கேள்வி எடுத்தால் அந்த 10 கேள்விக்குரிய
புள்ளிகள் எத்தனை, அந்த புள்ளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நேரம் எவ்வளவு என்பதை பார்த்து நீங்கள் அதனை செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் வகுப்பில் கலந்துரையாடுகிறோம். இது ஒரு அறிமுக வகுப்பு என்பதால் நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. சோ இவ்வாறான டிப்ஸுகளை கையாண்டுதான் நீங்க படிப்பதன் மூலம் தான் உங்களுடைய அறிவை விருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு வர்த்தக கல்விக்கான அறிமுகமாக காணப்படுகிறது. சோ commerce is not just a subject. இது ஒரு பாடம் மாத்திரம் அல்ல. இட் இஸ் a path to success. வெற்றி பெறுவதற்கான ஒரு வழியாக காணப்படுகிறது. in your life, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குரிய ஒரு லைஃப், வெற்றியான ஒரு லைஃபை தரக்கூடிய ஒரு பாத்தா, சக்சஸ் பாத்தாக காணப்படுகிறது. அதனை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் முன்னேறி செல்லலாம். எந்தவித தயக்கமின்றி முன்னேறி செல்லலாம். அவை இதுதான் கொமர்ஸ் தொடர்பான அறிவு. நான் அக்கவுண்டிங் தொடர்பான அறிவு செய்யவில்லை. சோ நீங்கள் அதனை பார்க்கலாம். தற்பொழுது நாங்கள் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட் உள்ள போவோம். எவ்வாறு அதனை நாங்கள் செய்வது. நாங்க இப்ப பார்ப்போம். எங்களுடைய சப்ஜெக்டுக்குள்ள போவோம். ப்ளீஸ் உங்களுடைய வீடியோவை ஆஃப் பண்ணுங்க. நாங்க இப்ப பார்க்க போறது சப்ஜெக்ட் தொடர்பான பாடத்திட்டம். அதாவது எங்களுடைய சிலபஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். எங்களோட கணக்கீடு, எங்களோட பாடத்திட்ட பெயர் அக்கவுண்டிங் கணக்கீடுகள் சொல்லினாங்க. இந்த பாடத்திட்டம் சிலபஸ் எவ்வாறு தரப்படுகின்றால், அதுல உங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சொல்லி நீங்க படிப்பீங்க. உங்களுடைய பாடசாலையில கிரேட் 12 கிரேட் 13 சொல்லி படிப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் நாங்க சொல்லுவோம். ஆக 2 வருடங்கள் நீங்கள் இந்த அக்கவுண்ட்ஸை படிக்க வேண்டியுள்ளது. காப்போத்த உயர்தரத்துல நீங்க மருத்துவத்துறை தெரிவிச்சதால் ஏதோ ஒன்று 2 வருடங்கள் தரப்பட்டிருக்கின்றது. அதில் முதல் வருடத்துல கணக்கீட்டு பாடத்துல 10 அலகுகள் நீங்கள் படிக்க வேண்டும். 10 அலகு வெரி டீப் சிலபஸ். இதெல்லாம் வந்து ஆழமான சிலபஸ். அவை நன்றாக படிக்க வேண்டும். ஆனால் படித்தால் இலகுவாக இருக்கும். உங்களுக்கு நிறைய நாலேஜ் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை முதல் 10 அலகுகள் காணப்படுகின்றது. பாடங்கள் பாருங்கள். நான் சொல்லுகிறேன், கணக்கீட்டினையும் அதன் முக்கியத்துவத்தினையும் பகுப்பாய்கிறது. யூனிட் 1 தேர்ச்சி 1 சொல்லுவாங்க. யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு அக்கவுண்டிங் நாங்க சொல்லுவோம். கணக்கீடு என்ன, அதோட முக்கியத்துவம் அது பற்றி அறிந்துள்ளோம். 2வது வந்து வணிகம் ஒன்றின் கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் கணக்கீட்டு சமன்பாட்டினூடாக முன்வைப்பது. அப்ப கணக்கீட்டு சமன்பாடு என்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அக்கவுண்டிங் ஈக்குவேஷன். நீங்க மெத்ஸ்ல ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க ஓஎல்ல. அதே மாதிரி அக்கவுண்டிங்ல ஈக்குவேஷன் இருக்கு. பயப்பட வேணாம். இது வந்து சகசைர வேற ஒன்று இருக்குது. கூட்டல் கழித்தல் தான் சமன். ஆகவே இங்க வந்து பெரிய சமன்பாடு அந்த மெட்ஸ்ல இருக்கிறது எல்லாம் இல்ல. சோ இது இலகுவாக விளக்கலாம். சில பேர் சின்னத்துடைய பயந்து ஓடிடுவாங்க. சோ அப்படி இருக்க வேண்டாம். இது வந்து ஒரு சமன்பாடு. ஏக்கு பி சமன் சொல்லி காட்டணும். அவ்வளவுதான். அது நாங்க படிக்கும் பிறகு 3வது அலகை பார்த்தால் இரட்டை பதிவு முறைமைக்கமைய கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை கணக்குகளில் பதிவு செய்யும். அப்ப நாங்க அக்கவுண்டிங் அந்த கணக்கு சொல்லியிருக்கோம். அப்ப கணக்கு ஒன்று இருக்கணும். இப்ப கணக்கு புத்தகம் ஒன்று இருந்தால் பதிவு செய்யலாம். ஆனால் பதிவுகளை எவ்வாறு செய்வது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது, பதிவுகளை மேற்கொள்வதுதான் 3வது தேர்ச்சியாக காணப்படுகிறது, அழகாக காணப்படுகிறது. அவை இரட்டை பதிவு தொடர்பாக இதெல்லாம் நாங்க பின்னர் படிப்போம். 4வது முதன்மை ஏடுகளை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல்களை பேரேடுகளில் பதிவு செய்வது என்ற ஒரு அழகு இருக்கிறது. மிக மிக இம்பார்ட்டன்டான அழகு. இந்த முதல் 4 அலகுகளும் தான் ஒரு ஒரு வீடு கட்ட போறோம் சொன்னா அதுக்கு நாங்க ஃபவுண்டேஷன் போடுவோம், ஒரு அஸ்திவாரம் போடுவோம் சொல்லுவோம். அந்த ஃபவுண்டேஷன் தான் இந்த 4 யூனிட். இந்த முதல் 4 அலகுகளும் யாருக்கு தெளிவில்லையோ அவருக்கு கொஞ்சம் குறைவாக தான் போகும் அந்த அக்கௌண்ட்ஸ். இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஸ்ட்ராங்கா அஸ்திவாரத்தை போடும். அந்த அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இல்லைன்னு சொன்னா அந்த வீடு ஆட்டம் கொடுக்கும். என்ன, அந்த வீடு கொஞ்சம் ஆட்டம் கொடுக்கும். ஆகவே அந்த வீட்டை நீங்க சரியா ஸ்ட்ராங்கா வைக்க வேண்டும். இந்த 4 அலகுகளையும் தெளிவாக கற்க வேண்டும். 4 அலகுகளும் இதுல 4வது அலகு மிகவும் டீப். அவை வெரி இம்பார்ட்டன்ட். அவை 4வது அலகு வரைக்கும் யாருக்கு விளங்கவில்லையோ தெளிவில்லையோ அவருக்கு அக்கவுண்டிங் கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் பயிற்சி செய்தால், தொடர்ந்து பயிற்சி செய்தால் அதனையும் வென்று கொள்ள முடியும். சோ கற்பித்தல சிறப்பாக இருக்கும். நீங்க கற்கின்ற போதும் இந்த 4 அலகுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 5வது அலகு வந்து கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் என்று சொல்லி இருக்குது. அது கணக்கீடு செய்வதற்கு சில எண்ணக்கருக்களை நாங்கள் படிக்க வேண்டும். அது இருந்தால் தான் எப்படி கணக்கு செய்யறன்னு சொல்லி எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். 6வது வந்து தனியார் உரிமை வணிகம் ஒன்றின் நிதிக்கூட்டுகளை தயாரிப்பது. இப்பதான் நாங்க ஒரு அக்கௌண்டன்ட் ஆவர். அக்கௌண்டன்ட் எங்களுக்கு நிதிக்கூட்டுகள் தயாரிக்க தெரியும். நிதிக்கூட்டுகள் இலாபம் நட்டம் காண்ற செயற்பாடு, வருமானம் செலவுகளை பதிந்து இலாபம் அல்லது நட்டம் காண்ற செயற்பாடு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அப்ப இங்கதான் இலாபம் நட்டம் காணப்போறோம். ஆகவே இதுதான் ஒரு அக்கௌண்டன்ட் செயற்பாட்டுக்கு வர போறீங்க இப்பதான். அதே மாதிரி உற்பத்தி வணிகம் ஒன்று நிதிக்கூட்டுகளை தயாரிக்கும். நிதிக்கூட்டு அதாவது தனியார் உரிமை, அது பிறகு படிப்போம் என்னென்று உற்பத்தி வணிகம், மேனுஃபேக்சரிங்.
என்ன மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டிடியூஷன் இல்ல ஆர்கனைசேஷன் நிதி கூட்டுகளை தயாரிக்கிறது, அந்த உற்பத்தி செய்யறார்களுக்கு கணக்கு பதிவுகள் மேற்கொண்டு அதுல வர இலாப நட்டத்தை கணிக்கிறது. அதே மாதிரி இலாப நோக்கமற்ற அமைப்புகளின் நிதி கூட்டுகளை தயாரிக்க தெரியும். இலாப நோக்கமற்ற மேல சொன்னது 6 முகளும் இலாப நோக்கம் உள்ள நிறுவனங்கள். இது இலாப நோக்கற்ற இலாப நோக்கம் இல்லாம, உதாரணம் உங்களுக்கு தெரியும் சங்கங்கள், சொசைட்டியில் இருக்கிற சங்கங்கள் இருக்குது. இந்த சங்கங்கள் இலாப நோக்கமற்றது. ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி சொன்னால் ஆர்டிஎஸ், அது இலாப நோக்கமற்ற சங்கமாக காணும். அதே மாதிரி விளையாட்டு கழகங்கள் காணப்படும். இவங்களும் கணக்குகளை மேற்கொள்ளும். ஏன்னா அவங்களுக்கும் காசு வரும், விளையாட்டு கழகங்களுக்கு காசு வரும், டொனேஷன் கிடைக்கும். அப்ப அதை வச்சு செலவழிப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகள் நடக்கும், அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கும். அவர் காசு எடுத்துட்டாரு, அவரை செலவழிச்சிட்டாரு, களவெடுத்துட்டாரு, எல்லாம் அதுக்கு கணக்கு வைத்தல் அவசியம். ஆகவே அதுக்கு எப்படி நீங்க கணக்கு வைக்கிற என்று சொல்லி அதை அதே மாதிரி 9வது அலகு நிறுவனம் ஒன்றின் கணக்கறிக்கைகள் பூரணத்துவம் அடையாத போது நிதி கூட்டுகளை தேவை. அதாவது கணக்கறிக்கைகளை நாங்க பூரணத்துவம் அடைந்த பின் தான் தயாரிக்கலாம். அதாவது கணக்கு பதிவுகள் பூரணமாக செய்யப்பட்ட பின்னர் தான் கணக்கு அறிக்கைகளை தயாரிக்கலாம். கணக்கு பதிவுகளில் பிழை இருந்தால் அல்லது பூரணம் இல்லை என்றால், பூரணத்துவம் அடையவில்லை என்றால் அதுக்கு ஒரு எவ்வாறு நீங்க நிதி கூட்டுகளை செய்வீங்க என்று படிக்க வேண்டிய உள்ளது. அடுத்து 10வது பங்குடைமை வணிகம் ஒன்றின் நிதி கூட்டுகளை தேவை. அதாவது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்டிங் என்று சொல்லுவோம். பார்ட்னர்ஷிப் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட, உங்களுக்கு தெரியும் 2 பேர் இணைந்து செய்யறது பங்குடைமை என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். அதை நாங்க பிறகு படிப்போம். அப்ப பங்குடைமை பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு முறையாக கணக்குகள் தயாரிக்க வேண்டிய அதையும் நாங்கள் படிக்க வேண்டியுள்ளது. இந்த 10 அலைகளும் கிரேட் 12 ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிக்க வேண்டியுள்ளது. அதே மாதிரி கிரேட் 13 செகண்ட் இயர்ல நீங்க படிப்பீங்க. இந்த மொத்தம் 16 அலைகள், 10 அலைகள் நீங்க படிச்சிருப்பீங்க. செகண்ட் இயர்ல 6 அலைகள் நினைக்கும். நீங்க நினைக்க கூடாது என்ன சார் ஒரு வருஷத்துக்கு 10 அலைகள், 6 அலைகள் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளவு டீப், ஆழமான இந்த பார்ட் 2ல இருக்கிற, அதாவது கிரேட் 13ல இருக்கிற சப்ஜெக்ட் ஆழமானதும் படிக்க வேண்டியதாக காணப்படுகிறது. ஆகவே அதனை படிப்பது இலகு, அது ஒரு இஷ்யூ இல்லை. நிதிக்கூட்டுகளை 11வது அலகு நிதிக்கூட்டுகளை தயாரிக்கும் போதும் முன்வைக்கும் போதும் இலங்கை கணக்கீட்டு நியமங்களை பின்பற்றுகிறது. அதாவது கணக்கீட்டு நியமங்கள் கொஞ்சம் இருக்குது. ஸ்ரீலங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த நியமங்களை நீங்க பின்பற்ற தெரியணும். அதை எவ்வாறு பின்பற்றுவீங்க என்பது படிக்க வேண்டும். அடுத்தது வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் நிதிக்கூட்டுகளை தயாரிப்பர். அதாவது கம்பெனிகள்ல நிதிக்கூட்டுகளை பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எவ்வாறு தயாரிப்பது. அதே மாதிரி நிதி விகிதங்கள் மூலம் நிதிக்கூட்டுகளை பகுப்பாய்வு செய்து வியாக்கியானப்படுத்தி முகாமை தீர்மானங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும். நான் சொன்னேன் தீர்மானம் எடுத்தல் திறன். அப்ப உங்களுக்கு தெரியும் முகாமையாளர் மேனேஜருக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அக்கௌண்டன்ட் தகவல்களை வழங்கக்கூடிய இருக்கணும். அவை சில நேரம் அவரை தீர்மானம் எடுக்கக்கூடிய இருக்கும். அதுக்கு நிதி விகிதங்கள் படிக்க முடியும். அக்கௌண்டிங் ரேஷியோன்னு சொல்லுவோம், கணக்கீட்டு விகிதங்கள் சொல்லி கொஞ்சம் இருக்குது, அதனை படிக்கணும். அதே மாதிரி முகாமை கணக்கீட்டின் அடிப்படை எண்ணக்கருக்களை மதிப்பீடு உட்படுது. அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்ல 2 இருக்குது. நாங்க அலகுகள் படிக்கலாம். 2 டைப் இருக்குது அக்கௌண்டிங்ல. பைனான்சியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லி 2 அக்கௌண்டிங் இருக்கின்றது. ஆகவே அந்த 2ஐயும் நீங்க படித்துக் கொள்ளக்கூடிய இருக்கும். அதுல முகாமை கணக்கீடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சம்பந்தமா இப்ப கிரேட் 12ல நீங்க படிக்கிறதெல்லாம் பைனான்சியல் அக்கௌண்டிங், இங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சம்பந்தமா தான் படிக்க வேண்டிய கூடுதல் கிரேட் 13. அதே மாதிரி கிரைய நடத்தை, கிரயம் என்பது செலவு, அது தொடர்பான நடத்தை. அதே மாதிரி கிரைய அளவு, இலாப பகுப்பாய்வு, இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய. தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கு எவ்வாறு பங்களிப்பு. இப்ப டிசிஷன் மேக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மூலதன முதலீட்டு தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டுக்கு உதவுவர் 16வது அலகு. இதை சில கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் என்ன அது நீங்க பின்னர் நாங்கள் பார்க்கலாம். அவை 16 அலைகளும் நாங்கள் கற்க வேண்டும். இது தொடர்பான புள்ளி திட்டம் எவ்வாறு, அதாவது வினாப்பத்திரம் எவ்வாறு காணப்படும் என்பது தொடர்பாக சிறிய அறிவித்தல் பாருங்கள். கொஸ்டின் பேப்பர் கூட A லெவல் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்? வினாப்பத்திரம் 1 அது அக்கௌண்டிங் 1 அந்த பேப்பர் கணக்கீடு 1 என்று காணப்படும். சிலர் பகுதி 1 சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை. அந்த பேப்பர் 2 மணி நேரம் 2 ஹவர்ஸ் செய்யணும். அதுல மொத்தம் 50 வினாக்கள் காணப்படும். நன்றாக பாருங்கள், அதுல 50 வினாக்கள். பேப்பரை பற்றி அறிந்ததை நீங்க படிக்க வேண்டும். ஒரு பேப்பரை நீங்க அறிந்துதான் படிக்கணும். அவை அக்கௌண்டிங் பேப்பர் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியாதவங்களை சொல்லிக் கொடுங்க, வேறாதவங்களை சொல்லுங்க. அவை பல்தேர்வு, அதுல 50 வினாக்கள் காணப்படும். அதுல பல்தேர்வு வினாக்கள் MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 1 தொடக்கம் 30 வரை காணப்படும். 1 தொடக்கம் 30 வரை மல்டிபிள் சாய்ஸ். அது கோட் அடிக்கிறது. எங்கட பாசையில சொன்னால் கோட் அடிக்கிறது 30 கேள்விக்கான. அதுக்கு பிறகு இடைவெளி நிரப்புதல், சில நேரம் கட்டமைப்பு வினான்னு சொல்லுவாங்க. சிலர் புள்ளிக்கோட்டில விடை எழுதும் வினாக்கள் ஒரு 20 தரப்பு, அதாவது 31ல இருந்து 50 வரையான கேள்வி புள்ளிக்கோட்டில விடை எழுத ஆகும். அதுக்குள்ள சரிபிழை கூறுதலும் இருக்கும். எல்லாம் சேர்த்து மொத்தம் 50 வினா. இந்த 50 வினாக்களுக்கான புள்ளிகள், ஒரு வினாக்கு 4 புள்ளிகள் வீதம். ஒரு வினாக்கு 4 புள்ளிகள் வீதம். 50 வினாக்களுக்கும் 200 புள்ளிகள் வழங்கப்படும். 200 புள்ளிகள் வழங்கப்படும். என்ன சார் 100 தானே மார்க்ஸ், ஏன் 200 தானே சொல்லி இப்போதைக்கு கேட்க வேண்டாம். போக போது 200 மார்க்ஸ் தரப்படும் அக்கௌண்டிங் 1 பேப்பர். ரைட், அதை தன் கீழே தரப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
ஒன்று கிடக்கும் 30 வினாக்களுக்கு ஒரு வினாவுக்கு 4 புள்ளிகள் வீதம் 30 தர 4 100. அடுத்து 31 இருந்து 50 வரை 20 வினாக்களுக்கு 4 புள்ளிகள் வீதம் 80 மார்க்ஸ், மொத்தம் 200 மார்க்ஸ். இது அக்கவுண்டிங் 1 பகுதி 1 அல்லது அக்கவுண்டிங் 1 வினாபாத்திரம் 1 சொல்லுது. அடுத்து வினாபாத்திரம் 2, ரைட். அக்கவுண்டிங் 2 தான் உங்களோட பேப்பர்ல வரும். கணக்கீடு 2 இடம்பெறும், அது பார்ட் 2 ஒன்றும் சொல்லுவாங்க. இந்த பேப்பர் 3 மணித்தியாலமாக காணப்படும். இந்த பேப்பருக்கு மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம் தரும். மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிடம் தருவாங்க. அதாவது நீங்க 10 நிமிடத்துக்கு முந்தி உங்களோட கதிரையில இருந்தா அவங்க பேப்பரை தருவாங்க. இப்ப 9 மணிக்கு பரீட்சை ஆரம்பிக்கப்பட போகுதுன்னு சொன்னால் 8:50 பேப்பர் தருவாங்க. ஆக நீங்கள் 8:45 எல்லாம் அங்கே சிட் பண்ணிடும். 8:50 பேப்பர் தந்தால் 10 நிமிடம் அந்த வினாத்தாள்களை ஒழுங்கமைப்பதற்கும் நீங்கள் வாசித்துக் கொள்வதற்கும் டைம் தராங்க. ரைட். மேலதிக நேரம் 10 நிமிடம். மொத்தம் இந்த வினாபாத்திரத்துல மொத்தம் 6 வினாக்கள் தரப்படும். பெரிய வினா இதுல சிலது ஆனா ஆவணாண்டு எல்லாம் வரும். இப்ப அதுல முதலாவது ஆனா இருக்கும், ஆவணா இருக்கும், 2வது ஆனா ஆவணா வரும். ஆகவே அதெல்லாம் சேர்த்து மொத்தம் 6 வினாக்கள் தரப்படும். இதுல முதலாவது வினாவும் 2வது வினாவும் கட்டாயம் செய்யணும். முதலாவது வினாவும் 2வது வினாவும் கட்டாயம் செய்ய வேண்டும். முதலாம் 2ஆம் வினாக்கள் உட்பட மொத்தம் 5 கேள்வி செய்யணும், ஒரு கேள்வி சாய்ஸ். ஆகவே கம்பல்சரியாக நீங்க முதலாவது 2வது வினா செய்ய வேண்டும். இதுல ஒவ்வொரு வினாவுக்கும் 40 புள்ளிகள் தரப்படும். ஆகவே நீங்க இதுல செய்ய வேண்டியது 5 கொஸ்டின், 40 புள்ளிகள் வீதம் 200 புள்ளிகள் வழங்கப்படும். இந்த பேப்பருக்கும் 200 புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தமாக உங்களுக்கு கிடைக்க போற மார்க்ஸ் 400 மார்க். இப்ப என்ன செய்வாங்க, இந்த 400 மார்க்ஸ் எடுத்து 4ஆல பிரிச்சு 100 மார்க்ஸுக்கு கால்குலேட் பண்ணலாம். ஆகவே ஒருவர் 300 மார்க்ஸ் எடுத்தால், இந்த 300 மார்க்ஸ் எடுத்தால் 4ஆல பிரித்தால் 75 மார்க்ஸ் தான் வரும். 200 மார்க்ஸ் எடுப்பாருன்னு சொன்னா 4ஆல பிரித்தால் 50 மார்க்ஸ் தான் வரும். ஆகவே அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது இறுதி புள்ளியானது பின்வருமாறு கணிப்பிடப்படும் சொல்லி வினாபாத்திரம் 1க்கு 200 புள்ளிகள், வினாபாத்திரம் 2க்கு 200 புள்ளிகள், மொத்தம் 400 புள்ளிகள். இறுதி புள்ளி 100க்கு தான் பார்க்கப்படும். 400 4ஆல் வகுத்து 100 புள்ளிகளுக்கு பார்க்கப்படும். ஆகவே உங்களுடைய புள்ளிகளின் எண்ணிக்கை அவ்வாறுதான் தரப்பட்டிருக்கின்றது. ரைட். இதுதான் பேப்பர் மாடல், அதாவது புள்ளி திட்டமும் உங்களோட வினாக்கள் எவ்வாறு அமையும் என்பதற்கான பேப்பர் மாடல் இதுதான். ஆகவே இன்றைய வகுப்புல நான் உங்களுக்கு கணக்கீடு என்றால் என்ன, கணக்கீட்டு முக்கியத்துவம், முதலாவது அழகு படிப்பிக்கல உங்களுக்கு வர்த்தகம் என்றா என்ன, ஏன் நீங்க வர்த்தகத்தை சூஸ் பண்றீங்க, தெரிவு செய்றீங்க, அடுத்தது வர்த்தகத்தை கற்பதன் மூலம் உங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன அனுகூலங்கள் காணப்படுகின்றது, நன்மைகள் காணப்படுகின்றது, அதிலும் அக்கவுண்டிங் கற்பதனால் உங்களுக்கு என்ன சிறப்புகள் காணப்படுகின்றது, என்ன தொழில் வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் இன்று நான் உங்களுக்கு அறிமுகமாக சொல்லி தந்தேன். அதே மாதிரி ஒரு கணக்கீட்டு பாடத்தினுடைய வினாபத்திரம் பேப்பர் எவ்வாறு காணப்படும், கொஸ்டின் பேப்பர் GCAL கொஸ்டின் பேப்பர் எவ்வாறு காணப்படும் என்பது தொடர்பான ஒரு அறிமுகத்தை தந்திருந்தேன். அதுல 2 வகையான பேப்பர் இருக்கும். ஒன்று கணக்கீடு 1 2 மணித்தியாலம் 50 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். அதே மாதிரி கணக்கீடு 2 3 மணித்தியாலம், அங்கே 6 வினாக்கள் தரப்பட்டிருக்கும். 5 வினாக்கள் செய்யப்பட வேண்டும். இதில் முதலாவது வினாவும் 2வது வினாவும் கட்டாய வினாவாக காணப்படும். இதுதான் உங்களுடைய பேப்பர் செட்டிங்ஸ். நோட்ஸ் நாங்க இன்றைக்கு நாங்க படிக்கல, அடுத்த வகுப்புல படிப்போம். ஆகவே அதுக்கு முன்னதாக நான் ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். நான் என்னை பற்றி அறிமுகம் செய்யவில்லை, ஏனெனில் முதல்ல அறிமுகம் செய்யவில்லை. அவை சிறு அறிமுகம் தற்போது தருகின்றேன். என் பேர் வந்து ராஜி. ஐ எம் ஒர்க்கிங் as an accountant in a government institution. அதே மாதிரி என்னுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாருக்கும் நான் போட்டிருக்கின்றேன். MBA செய்யப்பட்டிருக்கின்றது, BBA, MWT, அதே மாதிரி ஹை டிப்ளமா இன் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் செய்திருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய டவுட்டுகளுக்கெல்லாம் எவ்வாறு படிப்பிப்பது தொடர்பாக எனக்கு அனுபவம் இருக்கா இல்லையா, ஆகவே எனக்கு சிறந்த கற்பித்தல் அனுபவம் இருக்கின்றது. நான் நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பித்திருக்கிறேன். இப்பொழுதும் 2027 எழுதுகிற மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இது 2028 நான் ஆரம்பிச்சுக்கின்ற ஆன்லைன் கிளாஸ் நேரடி வகுப்பு போன்றுதான் இந்த வகுப்பு இடம்பெறும். நேரடியாக நீங்கள் எவ்வாறு வகுப்புகள் செய்து கலந்து கொள்ளும் அதே போன்றுதான் இடம்பெறும். உங்களுக்குரிய டவுட்டுகள் இருந்தால் கேட்கலாம். ரெக்கார்டிங் வழங்கப்படும், நோட்ஸ் PDF வடிவில் உங்களுக்கு தரப்படும். உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் தனிப்பட்ட முறையிலும் வாட்ஸ்அப் என்ற நம்பருக்கு அழைத்து உங்களுடைய டவுட்டுகளை கேட்டு கிளியர் செய்து கொள்ளலாம். அவ்வாறான வசதிகளுடன் உங்களுக்கு எனது வகுப்பு காணப்படும். அதே மாதிரி இதுக்குரிய பதிவு கட்டணம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஃப்ரீ, எந்தவித பதிவு கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது.
அதே மாதிரி கிளாஸ் ஃபீஸ் சம்பந்தமாக உங்களுக்கு மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் என்பதை எனக்கு வாட்ஸ்அப் செய்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய பேர் அதிக நான் படித்த மாதிரி இது ஒரு சேவை நோக்கமாக காணப்படுகின்றது. அதாவது அதிக இலாப நோக்கமற்ற முறையில கற்பிக்கின்ற செயற்பாடு. ஆகவே இது வசதி படைத்தவர்களை டார்கெட் பண்ணுவதல்ல. அதாவது கணக்கீட்டு பாடத்தினை கற்பதற்கு ஆர்வம் உள்ள அனைவரும் இதுல பங்கு பெற்றலாம். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் தொடர்பு கொள்ள ப்ளீஸ். சோ இதுதான் இந்த முதலாவது அழகுக்குரிய டியூட். நான் உங்களுக்கு தரல. டியூட் வந்து அழகு முடிந்த பின்னர் தான் அனுப்பப்படும். ஃப்ரீ என்பதனால யார் யார் எனக்கு ஜாயின் ஆகுன்னு தெரியாது. இந்த கிளாஸுக்கு இது ஒரு அறிமுக வகுப்பாக காணப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நீங்க பல பேர்கிட்ட படிக்கலாம். நோ இஷ்யூ. இது வந்து டியூட்டாக காணப்படுகின்றது. இதுல வந்து நோட்ஸ் சம்பூர்ணமாக தரப்பட்டிருக்கின்றது. எளிதாக விளங்கிக் கொள்ள முடியாது. எனது நோட்ஸ் வந்து குறிப்புகள் வந்து எளிதாக விளங்கிக் கொள்ள முடியாது. யாரும் வகுப்புக்கு வந்துதான் படிக்கணும் என்று வீட்டுல இருந்து படிக்க போறேன் என்கிற ஆட்களுக்கு ஏற்ற வகையில தான் எனது நோட்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. யாரும் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில தமிழ் வடிவமைப்புகள் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அவ்வாறுதான் என்பது நோட்ஸ் காணப்படுகின்றது. உங்களுக்கு பார்த்தால் தெரியும். அதே மாதிரி அதுல கடந்த கால வினாக்கள், அதாவது பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் உள்ளடக்கி பாருங்கள். 2010ஆம் ஆண்டுல இருந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இவ்வாறு 2013 பாஸ் பேப்பர் கொஸ்டின், அந்த யூனிட் முடிய பாஸ் பேப்பர் கொஸ்டின் நாங்க படிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி மாடல் பேப்பர் செய்வோம் யூனிட் முடிய. சோ அவ்வாறுதான் உங்களை கைட் பண்ண வேண்டும். அல்லாவிட்டால் வழி தவறி விடுவீர்கள். அவை படித்தது வேற, கொஸ்டின் பேப்பர் வேற. எவ்வாறு பேப்பர் செய்வது என்பது தொடர்பான அறிவு தேவை. பேப்பரை எவ்வாறு அணுக வேண்டும். நீங்க ஒரு பேப்பர் வந்தோடனே நீங்க நோட்ஸ் படிச்சு போட்டு செய்ய மாட்டீங்க. பேப்பர் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது தொடர்பாக நீங்கள் கற்க வேண்டியிருக்கு. சோ அதெல்லாம் நாங்க பயிற்சியின் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் கடந்த காலத்தில் ரைட். சோ நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்வது, இந்த வகுப்பு சேர விரும்பினவர்கள் நன்றாக நீங்கள் இந்த வகுப்பு சேர விரும்பியவர்கள் எனக்கு வந்து உங்களுடைய பெயர் விலாசம், அதாவது அட்ரஸ், நேம், அட்ரஸ், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர், இலக்கம் ஆகியவற்றை எனக்கு அனுப்பி சேர விரும்பினால் நீங்கள் எஸ் என குறிப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். சேர விரும்பியவர்கள் எஸ் என குறிப்பிட்டு வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த விவரங்களுடன், இவ்வளவும் முக்கியமான விவரங்கள் எனக்கு தேவையானது. அவை இதனை குறிப்பிட்டால் அது ஒரு குரூப் ஒன்று நாங்கள் தனியாக உருவாக்கி அடுத்தடுத்த வகுப்புகள் செய்வோம். அவை இது பொதுவான குரூப்பில் நான் போடுவேன். இலவச வகுப்பு அனைத்தும் பொதுவான குரூப்பில் போகும். விரும்பியவர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஆகவே இது எஸ் என சொல்லி போடுங்கள். பதிவு கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது. படிப்பித்தல் போராக இருக்க மாட்டாது. என்னையில படிக்கிறார்களுக்கு தெரியும். சோ அதை நீங்க படிக்கின்ற போது பார்க்கலாம். அத்துடன் எனது வாட்ஸ்அப் நம்பர், மை வாட்ஸ்அப் நம்பர் எனது அட்வர்டைஸ்மெண்ட் போடப்பட்டிருக்கின்றது. நோட் 7077272737 ரைட், மை லக்கி நம்பர். சோ இது மை வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்களுடைய விவரங்களை குறிப்பிட்டு எனக்கு வகுப்புக்கு சேர விரும்பியவர்கள் உங்களுடைய விவரங்களை குறிப்பிட்டு அனுப்பலாம். மேலதிகமாக இது தகவல் தேவையால் என்னை இந்த நம்பருடன் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். சட் பண்ணினால் எனக்கு வந்து ஆன்சர் பண்ணக்கூடிய மாம் இருக்கும். இல்லாட்டி கூட ஏதோ ஒரு வாய்ஸ் போடலாம். சோ இந்த கிளாஸை நான் இத்துடன் முடிவெடுத்துக் கொள்ள விரும்புகின்றேன். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட் நவ். Thank you for your participation. Good night to you all. Thank you. Okay. நெக்ஸ்ட் கிளாஸ் சம்பந்தமான விவரம் வந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் குழுமத்தினூடாக போடப்படும். திங்கட்கிழமை இரவு 8 மணிக்கு இடம்பெறும். இந்த கிளாஸ் வந்து இரவு நேர கிளாஸாக தான் இருக்கும். 8 மணி டார்கெட் உங்களுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேர் ஸ்கூலுக்கு போய் வந்திருப்பீங்க, வேறு கிளாஸுக்கு போய் வந்திருப்பீங்க. இது ஓய்வெடுக்கிற டைம் நான் கிளாஸ் டைமாக மாற்றி இருக்கிறேன். நீங்கள் விரும்பியவர்கள் பங்கு பற்றி உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். கணக்கீடு தொடர்பாக நாங்கள் நிறைய கற்கலாம், நிறைய செய்யலாம், உங்களுடைய பெறுபேறுகளை செய்யலாம். ஆனாலும் இதுல நீங்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஒரு ஆள் இருந்தா 2 பேர் இருந்தாலும் படிப்பிப்பாரா தொடர்ச்சியாக. நான் ஒரு சேலஞ்சு வந்தா அதை நான் ஏற்றுக்கொள்ளால், ஒரு நபர் இருந்தாலும் இந்த அதாவது ஏஎல் அக்கவுண்டிங் இறுதி பரீட்சைக்கு அவர் செல்லும் வரையில் அந்த வகுப்பு இடம்பெறும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ நீங்க பயப்பட வேண்டாம், நம்பிக்கையா இருக்கு, கான்பிடன்ஸ் அதோட இருக்கு.